ஹாய் அப்ரசட்டீஸ். இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் நம்ம 4 கதைகள் பார்க்க போகிறோம். கூகுள் வந்து எங்கே போகிற, ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போய் என்ன பண்ண போகிற, போய் ஏஐ பில்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ ஸ்டுடியோவில் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர் பேட்டாவில் இருந்ததா இல்லை ஆல்ரெடி இருந்ததா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு யூஸ்ட் இட். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஓப்பன் ஏஐ வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து உங்கள் சேட் மேலே ஒரு கண்ணாவே சுற்றிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன். அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட அவுட்லுக்கை ஏஐ எலமெண்ட்ஸ் வச்சு ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று தெரியுமா, ஏஐ இனிமேல் மியூசிக் போடும், இனிமேல் தகிட திரும்பி தான். ஸோ ஈச் ஆஃப் தீஸ் நியூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கர்ஸ் பைட்ஸ். ஏஐ நியூஸ் பைட் சைஸில் தமிழில் கொடுக்குறேன் அப்படிங்கிறனால திஸ் இஸ் கால்ட் அஸ் கர்ஸ் பைட்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற எபிசோடில் வந்து வி ஆர் கோயிங் டு லுக் அட் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் தட் ஐ டிட் ஆக்சுவலி கேம் ட்ரூ. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், OpenAI டார்கெட்ஸ் ஏஐ மியூசிக். ஸோ தெர் இஸ் அ டெக்ஸ்ட் டு மியூசிக் மாடல் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி இது இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, SUNO. இவங்க வந்து ஜூலியார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனடேஷன்ஸ் வந்து ட்ரைனிங் டேட்டா எடுக்கிறாங்க அவங்க. அண்ட் இந்த ஏஐ மாடலால் வந்து வோக்கல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பேக்கிங் ட்ராக்ஸை வந்து ப்ராம்ஸ்லேருந்தே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது OpenAI ஃபஸ்ட்டு டைம் பண்ணலை. இதுக்கு முன்னாடியே ஜூக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2020, அதுக்கு முன்னாடி ஏதோ நெட்டுன்னு வரும், மியூசிக்கலி நெட்டா, மியூஸ் நெட். OpenAI இதுக்கு முன்னாடியே மியூஸ் நெட்னு 2019 ரிலீஸ் பண்ணியிருக்கு, ஜூக் பாக்ஸ் அப்படின்னு 2020 ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஏஐ மியூசிக் மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே 2 தான் இருக்குது, சுனோ அண்ட் இன்னொரு கவுண்டர் பார்ட் நான் என்னென்னு மறந்துட்டேன். ஸோ இது வந்து பொட்டென்ஷியல் இன்டகிரேஷன் பாயிண்ட்டா இல்லை இது ஒரு தனி ஆப்பா அப்படின்னு தெரில. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஆஃப் சோரா 2ஆக இருக்குமா, இல்லைனா சாட் ஜிபிடிலேயே ப்ளஸ் ஜெனரேட் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஜெனரேட் மியூசிக் அப்படின்னு வருமா, லைக் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் இன்டெகிரேட் ஆகுமா இல்லை தனி ப்ராடக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தெரியல. ஏன்னா இது இப்போ தான் வந்திருக்கு. அண்ட் இது வந்து இந்த ஜூக் பாக்ஸுக்கு வந்து ஒரு ரீபர்த் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். நிறைய ப்ரைவசி இம்ப்ளிகேஷன்ஸ். என் மியூசிக்கை நீ சுட்டுட்டேன், ஓ மியூசிக்கை நான் சுட்டுட்டேன், ஆர்ட்டுக்கே இந்த அடி அடிச்சுக்கிறாங்க, மியூசிக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியல. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு தான் நான் சொல்கிறதெல்லாம் உக்காந்து நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஸ்கியூமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு கதறினேன் 3 days முன்னாடி. கம்பெனிஸ் எல்லாருமே, பிக் ஜெயின்ஸ் எல்லாருமே, இன்கம்பன்ஸ் எல்லாருமே ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்களோட திங்ஸை வந்து பில்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஸ்கியூமார்ஃபிசம்க்கு விக்டிம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம பில் அத்திம்பேர் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவுட்லுக்கை வந்து ஒரு நியூ லீடர்ஷிப் போட்டு நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆஹா அப்படின்னு இருக்கலாம், பட் திஸ் இஸ் பேசிக்லி சிஸ்டம்ஸ் திங்கிங். ஸோ வாட் தே டிட் இஸ் தே ஆர் டூயிங் சம்திங் கால்ட் அஸ் டபுள் பாடி கான்செப்ட். ஸோ உங்களுக்கு பதிலாகவே அந்த ஏஐ ஏஜென்ட்டே அந்த இமெயிலை என்னவோ அது டிராஃப்ட் பண்ணிடும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடும், அண்ட் உங்கள் ஸ்கெடியூலை வந்து அதுக்கேற்ற மாதிரி அதுவே மேனேஜ் பண்ணிடும். ஏன்னா அவுட்லுக்குள்ளேயே கேலண்டர் இருக்குது அப்படிங்கிறனால. அண்ட் இது வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் டீம்மேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டாட்டிக் இன்பாக்ஸாக இருக்காது. ஸோ பேசிக்கலி ஜிமெயிலில் ஜெமினை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் இது பண்ணது வந்து ஐ வுட் சே இட்ஸ் அ பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராடக்டில் ஏஐ இப்படி சொறி விடுறது தான் வந்து ஸ்கியூமார்ஃபிசம். அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இவங்க பக்காவாக ஏஐ பேஸாக வச்சு அவங்க வந்து அவுட்லுக் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ வெரி குட். அண்ட் இது வந்து டிசைன், டெவ், ரோல் அவுட் எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஷார்ட் நியூஸ். என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிட்ட வந்து அப்புற சட்டிகளாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன்,
கூகுள் வந்து அவங்க ஏஐ ஸ்டுடியோவில் வந்து ஒரு நோ கோட் பில்டர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு டேப் இப்போது ஜெமினை பவர்ட் வெப் ஆப்ஸ் கோடே பண்ணாமல் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது நான் போன வாரமே இன்ட்ரடக்ஷன் டு எல்எல்எம்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் போடலை. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு தூங்கிட்டேன். வீடியோ போட முடியல. பட் இந்த வாரம் நிஜமாவே ஐ வில் டூ சம்திங். நீங்கள் சேனல் அப்டேட் பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஐம் கோயிங் டு டூ 3 ஃபார்மேட்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஒன்று கர்ஸ்ட் பைட்ஸ், ஏஐ நியூஸ் பைட் சைஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் என்னோட டேக்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஹவு த மார்க்கெட் இஸ் மூவிங் அண்ட் கன்சியூமருக்கு பிஸ்னஸஸ்க்கு அந்த மாதிரி மாற்றி டெண்ட் ஆகிற மாதிரி சொல்லுவேன். அண்ட் உங்களை நீங்கள் எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிறது, எப்படி அப் டு டேட்டாக இருக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கர்ஸ்ட் பைட்ஸில் சொல்லிவிடுவேன். அண்ட் கர்ஸ்ட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீரீஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஏஐ பற்றி கற்றுக்கிட்டோமோ, பேசிக்கலி நீங்கள்லாம் என்னோட அப்பர் செட்டியில், ஸோ அதை எப்படி பண்ணுறது, ஹவு டு பில்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ்ட் லேபில் சொல்லி தருவேன். அண்ட் கர்ஸ்ட் டைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பேசிக்லி ஒயிட் போர்டு வச்சு எனக்கு என்ன தெரியுமோ ஏஐ பற்றி, அந்த ஏஐயோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ்ட் டைவில் பண்ணுவோம். ஸோ வீக்கெண்டில் கர்ஸ்ட் லேப் இல்லை கர்ஸ்ட் டைவ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். வீக் டேஸில் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து கர்ஸ்ட் பைட்ஸ் வரும். ஏன்னா டியூஸ்டே தர்ஸ்டே எனக்கு ரெஸ்ட்டு வேணும். என்னால் பேசி மாளலை உங்கள் கூட 5 நாள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் வந்து ஸ்ப்ளிட் வியூ எடிட்டர், அதாவது சேட் ப்ளஸ் லைவ் கோட். இது நீங்கள் விஎஸ் கோட் ஆர் நார்மலாகவே நீங்கள் கோட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். இங்கே சைடில் வந்து இந்த சேட் பாட் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து என்ன வேணுமோ போடலாம். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் வியூ, பேசிக்லி ஸ்க்ரீன் 2ஆக பொழந்துருக்கு, அதுதான் ஸ்ப்ளிட் வியூ. அண்ட் ரேண்டம் ஜெனரேட்டர் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லா கூகுள் ஆப்ஸ்லேயும் இருக்கிறது தான். இருங்க காட்டுறேன். இதுதான் அந்த பில்டு டேப். நீங்கள் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஃப்ரீ, தயவு செஞ்சு போய் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சண்டே வந்து நான் வீடியோ போடுறேன். நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று ஆப் ஆர் சம்திங் நம்ம பில்ட் பண்ணலாம். ஏபிஐ கீலாம் இருக்குது. நான் எடிட் பண்ணாமல் அன்ஹிஞ்சாக போகிறேன் அப்படிங்கிறனால அது காட்டாமல் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல நான் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பில்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஐஎம் ஃபீலிங் லக்கிங்கிறது நீங்கள் கூகுளில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த ரேண்டம் ஐடியா ஜெனரேட்டர். ஐஎம் ஃபீலிங் லக்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜெமினை 2.5 ப்ரோ கொடுக்குறாங்க. 2.5 ஃப்ளாஷ் தான் ஃப்ரீ வெர்ஷனுக்கு வரும். 2.5 ப்ரோ வந்து பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் வரும் நீங்கள் ஜெமினை ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஏஐ ஸ்டுடியோவில் 2.5 ப்ரோ ஃப்ரீ. ரேட் லிமிட்டிங், கன்ஃபார்ம் ரேட் லிமிட்டிங் இருக்கும். பட் ஒரு கட்டம் வரைக்கும் ஃப்ரீ. அதுவே நான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது நீங்கள் லவபிள், ரெப்லிட் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ நீங்கள் நான் டெவலப்பர், நீங்கள் உங்களுக்கு கோடிங்லாம் ரொம்ப தெரியாது அப்படின்னு இருக்கிறீங்க, ஒரு சிம்பிள் ஆப்ஸ் தான் பண்ணுறீங்க, இல்லை MVP பண்ணுறீங்க, இல்லை டெமோ பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து ஷிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீம்குள்ளே, என்டர்பிரைசஸ்க்கு டீம்குள்ளே இருக்கிற ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் வந்து ஃபாஸ்டர் ஆகும் அப்படின்னு. அது நார்மலாகவே ஃபாஸ்டர் தான் ஆகும் நோ கோடில் பண்ணுறாங்க அப்படின்னா. அண்ட் எனக்கு ரொம்ப வேல்யூ அடிஷனாக தெரியறது ஜெமினை 2.5 ப்ரோ அப்படிங்கிறது வந்து மல்டி மொடாலிட்டி இருக்கிற ஒரு மாடல். ஸோ உங்களோட ஆப்ஸுக்கும் நீங்கள் மல்டி மொடாலிட்டி கொடுக்கலாம். மல்டி மொடாலிட்டி அப்படின்னா மோர் தேன் ஒன் ஃபார்மேட் தட் யூ கேன் கிவ் டு த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ நான் வாய்ஸில் வந்து கொடுக்கலாம், இமேஜஸ் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், ஃபைல்ஸ் கொடுக்கலாம். இந்த 4 பண்ணாலே மல்டி மாடல் தான். ரெண்டுக்கு மேலே பண்ணாலே மல்டி மாடல் தான். இந்த 4 தான் வந்து ரொம்ப பரவலாக தேவைப்படுறது வந்து இது 4 தான் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஐஎம் ஃபீலிங் லக்கின்னு நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு அடிச்சுன்னு இருக்கலாம். இந்த வாரம் கர்ஸ்ட் லேபில் கண்டிப்பாக போடுவேன், ஏமாற்ற மாட்டேன். படம்லாம் இன்றைக்கி இந்த வாரம் நான் பார்க்க மாட்டேன். அண்ட் இது வந்து ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கோடிங் அப்படிங்கிறது இப்போ யாருமே மதிக்க மாட்டுறாங்க கோடிங் அப்படின்னா. ஆனால் ஐ வுட் சே கோடிங் அப்படிங்கிறது இன்னும் இருக்கும். கோடிங் ஏன் இருக்கும் அப்படின்னா, நான் அந்த சிஸ்டம்ஸ் திங்கிங் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். என்ன தான் நம்ம ஏஐ பற்றி படிக்கிறோம், ஏஐ பற்றி பார்க்குறோம். இப்போ நான் பார்க்குற அந்த சோர்ஸஸ் இன்டர்நெட்டில் நான் போட்டிருக்கேன், யார் வேணால் அதை பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்கியூமார்ஃபிசம் பண்ணக்கூடாது,
நீங்கள் வந்து மொத்தத்தையும் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். இந்த டிசைன் ஃபேக்டர் வந்து நீங்கள் இப்போ வச்சுக்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அது உங்களுக்கு ஹேர்டலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது இஸ் ஆக்சுவலி சிஸ்டம்ஸ் திங்கிங். நான் இப்போ அந்த சிஸ்டம் ஓட வைக்கிறதுக்கும் யோசிக்கிறேன். ஃப்யூச்சரில் ஹேர்டல் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நம்மளோட பணத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நான் யோசிக்கிறேன். இந்த சிஸ்டம்ஸ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், டிசைன் திங்கிங் அப்படின்னு பல விதமான திங்கிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அந்த பார்ட் நம்ம மனுஷங்க பண்ணுவோம். அண்ட் அது எல்லாருமே நல்ல கம்யூனிகேட்டர்ஸ்லாம் கிடையாது. அண்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறதுலே தெரியும், டூ திஸ் அப்படின்னா நம்ம ஏதோ அது பெருசாக போய் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணாது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், ஏன்னா எல்லா மாடல்ஸும் இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஒழுங்காக பேச தெரியணும். இங்கிலீஷில் ஒழுங்காக பேச தெரிஞ்சு கரெக்டாக நம்ம ஐடியாஸை கொடுக்க தெரியணும். அதுக்கு தான் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அது இதுன்னெலாம் வந்து ஓவராக பேசுவாங்க. பட் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான் அது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, இந்தியாவில் வந்து சர்வமா ஏதாவது ஆக்டர் படம் பேர் ஏதோ சொல்கிறேனோ, சர்வம் தான் நினைக்கிறேன் அந்த ஏஐ பேர். இருங்க பாப்போம். சர்வம் ஏஐ. சர்வம் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து அந்த ஒரு பாட்டு வருமே, அந்த சரி எதுக்கு டான்ஜென்ட் இப்போ. அவன் எனக்கு இருக்கிற ஒரே இது வந்து அவங்க லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, 22 லாங்குவேஜஸ். எனக்கு மன வருத்தம்ப்பா. அந்த 22 லாங்குவேஜஸ் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஓப்பன் ஏஐயில் வாய்ஸ் மோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். லிட்ரலி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் பொண்ணு வயசு வச்சா பொண்ணு வயசு, ஆம்பளை வயசு வச்சா ஆம்பளைகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். உடனே வந்து வந்துட்டான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லக்கூடாது. அது வந்து இன்னும் லாங்குவேஜஸ் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு இன்னும் மாசாக ஒன்று இருக்குது, வாய்ஸ் டேட்டா செட்ஸ். நம்ம பேசுகிற லாங்குவேஜஸ்க்கு வந்து வாய்ஸ் டேட்டா செட்ஸ் வந்து ஜாஸ்தி கிடையாது. இனிமே பாருங்கள், இந்தியாவில் தான் வந்து இந்தியா தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட். இந்தியாவில் ஆல்ரெடி பர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீ, ஏர்டெல் கூடயோ இது கூடயோ, ஐயோ பிராண்ட் பேர் சொல்லக்கூடாது, ஒரு ஃபோன் கம்பெனி கூட வந்து பிளான் கூட வந்து உங்களுக்கு பர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீ. ஜெமினை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேறு யாருக்கோ ஃப்ரீ. அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட் கார்டு மட்டும் காமிச்சா ஜெமினை உங்களுக்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடி வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் தே ஹாவ் 3 பிளான்ஸ், 4 பிளான்ஸ். ஸோ ஃப்ரீ, ப்ரோ, மேக்ஸ் 3 தான் இந்தியாவுக்கு வெளில. இந்தியாவுக்கு வந்து நான் 199 பிளானோ 299 பிளானோ அந்த மாதிரி லைக் ஏதோ ரெண்டுத்துக்கும் அதாவது ப்ரோக்கும் ஃப்ரீக்கும் நடுவில் ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்காங்க. ஏன் வைக்கிறான் அப்படின்னா, ஃப்ரீ அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட டேட்டா எடுப்பான். ஏஜென்டிக் ப்ரௌசர்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரான்னு நினைக்கிறீங்க? இது வருது அதுதான் அடுத்து அந்த மேட்டருக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். வாய்ஸ் டேட்டா செட்ஸ் அவனுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஒழுங்காக ப்ராம்ப்ட் பண்ண கற்றுக்கணும். இங்கிலீஷில் ஒழுங்காக ப்ராம்ப்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஏஐ வந்து பண்ணும். இப்போ ஆல்ரெடி பேஸ் மாடல்ஸ் வந்து கரெக்டாக அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத அதுவே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செட் பண்ணி பண்ணுற மாதிரி கார்ட் ரெயில்ஸ் அண்ட் ஈவேல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் எந்த மாதிரி நம்மளோட தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அது கொடுக்கலாம் அப்படின்னு. அது வந்து ஈஸி, அது கற்றுக்கிறது ஈஸி. கோடிங் கூட நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். கோடிங்கை வந்து உடனே மாடல்லையும் பண்ண விடக்கூடாது. நீங்கள் அந்த சிஸ்டம்ஸ் திங்கிங் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம்ஸ் திங்கிங் ஆல்கோரிதமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆல்கோரிதமை கோடிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த ஆல்கோரிதமே எழுதாமல் மொத்தத்தையும் அந்த மாடலை பண்ண விடுறதுனால தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓப்பன் ஏஐ நெக்ஸ்ட்டு, இதுதான் வந்து ஒரு மாசான ஒரு நியூஸ். ஓப்பன் ஏஐ வந்து பர்சனலைஸ்ட் ஆட்ஸ்க்கு மேலே வந்து அவங்களோட கனிவான கண்ணை வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, மெட்டாலேருந்து உருவிட்டு வந்து ஓப்பன் ஏஐயில் சொருவிக்கிட்டவங்க எல்லாருமே ஆட் பேஸ்ட் மானிட்டைசேஷன், ஏன்னா பிக்கஸ்ட் ஆட் பேஸ்ட் மானிட்டைசேஷன் இந்த வேர்ல்டில் வந்து கம்பெனி வந்து மெட்டா தான்.
அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏஐ பண்ண சொல்லலாம். இது நான் ஏஜென்டிக் ப்ரௌசர் எபிசோட் 5ன்னு நினைக்கிறேன், நான் அதில் சொல்லியிருப்பேன். இந்த மிடில்மேன் எல்லாருமே வந்து இந்த ப்ரௌசர் கம்பெனிக்கு தான் போகணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் உங்களை பற்றி பர்சனலைஸ் டேட்டா இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு சைக்கிள் வேணும்னு தேடிருக்கீங்க அப்படின்னா அவன் வந்து அழகாக போய் அந்த ஆட் ஏஜென்சிட்ட தம்பி இந்த 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 தம்பி சைக்கிள் கேட்குறாரு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அப்படியே படக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஆட் வரும், நீங்கள் வாங்கிடுவீங்க. நான் அதை அப்போ சொன்னேன், இது இப்போ வந்து இவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளோட டேட் பாருங்கள், October 23. அண்ட் இது வந்து ஆக்சுவலி மெட்டா மாதிரியே ஓப்பன் ஏஐயும் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சாம் ஆல்ட்மேனே அதுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்ட் தான் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிக்கிளில் எங்கேயோ போட்டிருப்பாங்க, பொட்டென்ஷியல் வந்து 25 பில்லியன் பை 25 பில்லியன் பை 2029. ஸோ இப்போ வந்து 1 பில்லியன் இன் 2026. இப்போ அதாவது இப்போ ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த வருஷம் 1 பில்லியன் அடிச்சிருவானுங்க. ஸோ இது வந்து பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது சாட்ஜிபிடியில். நீங்கள் ப்ரோ யூசர் அப்படின்னா அது அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது, நல்லா கூட இருக்காது அது. பல்ஸுங்கிறது பேசிக்கலி நியூஸ் கியூரேஷன். ஸோ நீங்கள் ஜிமெயிலில் இல்லை ட்ரைவ்லலாம் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜெமினை சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ பல்ஸுக்கும் ஏஜென்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், பல்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு சம்மரைசர் மாதிரி. அது நியூஸ் ஆர்டிகல்ஸ் எடுக்கும், இல்லைனா உங்களோட ட்ரைவு கேலண்டர் அதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களை பற்றி கான்டெக்ஸ்ட் மட்டும்தான் அது தெரிஞ்சு வச்சுக்கோம். ஏஜென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பதிலாக போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரும் அது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி ஏஜென்ட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஹையர் பண்ணியிருக்க இன்டர்ன் மாதிரி. பல்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 எம்சிக்யூ இருக்குது அப்படின்னா நம்ம ஒருத்தன்ட்ட போயிட்டு அந்த 10 எம்சிக்யூக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் என்னன்னு கேட்டுப்போம்ல, அதுதான் பல்ஸ் பண்ணுற வேலை. உங்களுக்கு கரெக்டாக சொல்கிற மாதிரி புரியணும் அப்படின்னா. ஸோ இந்த இந்த இன்டெகிரேஷன், இந்த பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் அண்ட் இந்த பல்ஸ், இது எல்லாமே வந்து ஆட்லஸ் ப்ரௌசரில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கிடச்சிரும் ஆஸ் அ கன்சியூமராக. இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று வேணும்னா அது கிடைக்கும், நல்லது தான். ஆனால் இப்போ நான் என்ன பேசினாலும் அது நீ ஆட் ஏஜென்சிக்கு கொடுப்ப அப்படின்னா ப்ரைவசி அண்ட் ட்ரஸ்ட் வந்து அங்கே பிரேக் ஆகும். அண்ட் பிஸ்னஸஸ்க்கு வந்து புது அட்வர்டைசிங் சேனல்ஸ் இருக்கும். அண்ட் கான்வர்சேஷனல் கான்டெக்ஸ்ட்லாம் வந்து இன்னும் நிறைய பில்ட் பண்ண ஒரு ஆல்டர்னேட் ரவுட் கிடைக்கும் நீங்கள் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் ஆட்ஸ், லைக் இப்போ என்ன கன்வென்ஷனல் ஆட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எதுவுமே இல்லாமல். இப்போ ஏன் இது வேணும் அப்படின்னா பிஸ்னஸ் மாடல் வந்து மொத்தமாகவே மாறும். ஏன்னா இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெவென்யூ தான் வந்து ப்ராடக்ட் டிசைனை வந்து புஷ் பண்ணோம். ஆல்ரெடி அதுதான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது இன்னும் ஜாஸ்தியாக புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதோட வந்து நான் என்னோடய வீடியோவை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, பட் நானே சொல்கிறேன். நான் வந்து என்னடா நீ 4 நாளைக்கு முன்னாடி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுங்க மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு போட்டு அடிச்சிருக்க, இவனுங்க படக்குன்னு வந்து அவுட்லுக்கை வந்து இது பண்ணுறாங்க, நீ ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ்லாம் வந்து நீ யூஸ் பண்ணுற அப்படின்னா அவனுங்க வந்து உன்னை ஆடுக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க, நீ வேணால் பாரு, நீ வேணால் சப்ஸ்கிரிப்ஷனே கொடுப்ப நீ ப்ரௌசருக்கு ஆடு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிற. பார்த்தா சாட்ஜிபிடி வந்து பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் இது பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் கன்ஃபர்மேஷன் பயஸ். ஏன் நான் 3 நாளைக்கு முன்னாடி சொன்னது, இந்த எபிசோட் 5ல் 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி நான் சொன்னது கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிறது அது நேச்சுரலாகவே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸையே நீங்கள் வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் நீங்கள் அந்த விஷயம் அதுவாக இருக்காது, பட் நீங்கள் அப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணிப்பீங்க.
அண்ட் இது அன்இன்டென்ஷனலாக நடக்கிறது. எனக்கு நடக்கிறது கன்ஃபர்மேஷன் பயஸ் வந்து கிடையாது. அதாவது பார்ஷியலி ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ரெட் கலர் காரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வெளில இருக்கீங்க அப்படின்னா, இப்போ விண்டோலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு ரெட் காரை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பேர் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஸோ இந்த ஸ்பாட்லைட் பார்ட்லி இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் கம்பைன்டு வித் சிஸ்டம்ஸ் திங்கிங். ஏன்னா அந்த சிஸ்டம்ஸ் திங்கிங் தான் வந்து ஓகே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது இப்படி தான் எவால்வ் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் சம்திங் தட் கம்ஸ் அவுட் ரெவல்யூஷனரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு தெரிஞ்சு அப்படி யோசிக்கிறனால வர்றது. ஸோ கன்ஃபர்மேஷன் பயஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் மீ, யூ கேன் டெல் மீ அண்ட் யூ கேன் ஆர்கியூ தட் திஸ் இஸ் கன்ஃபர்மேஷன் பயஸ். ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எனக்கு சொல்லணும், இல்லை இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி டீப் டைவ் பண்ணுங்கள், இது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். என்னோட கமெண்ட்ஸில் என்ன தவிர நானே என்ன தப்பு பண்ணுறேங்கிறத தவிர யாரும் எந்த கமெண்ட்ஸும் போடுறது கிடையாது. ரீல்ஸில் தான் நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் இல்லைனா ரீல்ஸில் போட்டாலும் நான் பார்ப்பேன், லாங் ஃபார்மில் போட்டாலும் பார்ப்பேன். லாங் ஃபார்ம்னால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துருவேன், ஏன்னா ஷார்ட்ஸ் 5-6 போடுறனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட் கமெண்ட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், போ கிளம்பு, பை பை அப்ரசட்டீஸ்.